சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கும் திட்டங்கள் என்னென்ன? கனகரா, இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்து பல்வேறு துறையை சார்ந்த புதிய திட்டங்களை துவக்கி வைக்கிறார். மற்றும் குறிப்பாக தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கைவினை தொழிலாளர்களுக்கு அதாவது தங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட 9 சிறந்த கைவினை தொழிலாளர்களுக்கு தற்போது வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருதுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த தினம் வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து கைத்தறி தொழிலில் பங்கேற்பு, அர்ப்பணிப்பு மற்றும் படிப்புகளை ஆகியவற்றை சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இதைத் தொடர்ந்து தொடர்ந்து தமிழக வளர்ச்சித்துறை மற்றும் அதே போல தில்லை தமிழ் சங்கத்தின் திருவள்ளுவர் கலை பூம்புகார் மாளிகையில் மேம்பாட்டுள்ள 50 லட்சத்துக்கும் மேற்பட்டுள்ள காசோலையை தில்லை தமிழ் சங்கத்திற்கு வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து சண்டிகர் தமிழ் மன்றத்திற்கு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய விரிவாக்க பணிகளுக்கு மேற்கொள்ள 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் இன்று சண்டிகர் தமிழ் மன்றத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அதற்கான காசோலையும் வழங்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கலை பண்பாடு துறை சார்பில் சென்னை மற்றும் மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் குரலிசை மற்றும் வயல் மற்றும் தகவல் ஆகிய புல்லாங்குழல் ஆகிய பிரிவுகளில் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைய தினம் அவர்களுக்கான பணி நியமன ஆணையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தலைமை செயலகத்திலிருந்து வழங்குகிறார். 7 பொருள் மற்றும் அச்சு துறை உதவி ஆப்செட் மிஷன் உள்ளிட்டவைகளையும் மற்றும் கலர் புத்தகர் உள்ளிட்டவைகளையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணையையும் இன்று தலைமை செயலகத்திலிருந்து வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகரா, பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்ட பணிகளுடன் சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு கைவினை பொக்கிஷம் விருதுகளுடன் சிலருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.